இந்திய ஒரு ஆணையத்திற்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தமிழில் எழுதலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு புக் இருந்தால் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம முப்படை பயிற்சி மையம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ சேல்ஸில் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த புக்கை வாங்கி தமிழ் மீடியம் படித்தா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த புது புக்கை வாங்கி தமிழ் மீடியம் புக்கு இந்த ஒரு புக்கு படித்தா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஏன்னா அந்த மாதிரி தரத்தில் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொது அறிவு, ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, இங்கே ரீசனிங். இப்போ ரீசனிங்கு 5 கொஷினுக்கு 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது கூட எப்படி சொல்கிறது, கொஷின்ஸ் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் வந்து ஒரு 20-30 கொஷின்ஸ் வந்து எல்லா டாப்பிக்லையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட புக் பேக்லையும் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு தமிழ் மீடியம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் பைலிங்குவலாக இருக்கும். பைலிங்குவல் மீன்ஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், உங்களுக்கு மேக்ஸில் 15 கொஷின் இருக்குது. 15 கொஷினுக்கு 15 டாபிக். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு, பொது அறிவு. இந்த பொது அறிவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், பொருளாதாரம் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கே. இதில் சில கொஷின்ஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே இருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், பொருளாதாரம் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கேல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 பேஜ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 பேஜ் 50 பேஜ் தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு புக், புது புக், இந்த தமிழ் மீடியம் புக்கு நீங்கள் படித்தாலே தாராளமாக இந்த ஆர்மி எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த டவுட்டே வேணாம், மனசில் இருக்கவே கூடாது. இப்போ 2 மாதம் தான் இருக்குது, நம்ம இந்த புக்கை வாங்கி படித்தா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே வேணாம். வாங்கி படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. புக்கை வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ஆஃப்லைன்லையும் சரி இல்லை ஆன்லைனில் வாங்குறதுனாலும் சரி எப்படினாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.